ரத்த சோகை இருக்கவங்க, உடம்பு ரொம்ப டயர்டாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, மென்சஸ் டைம்ல நெறைய பிளட் ஃப்ளோ ஆகி வீக் ஆகுறவங்க, மிஸ்கேரேஜ் ஆனவங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ரெசிபி. வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா போதும். ஒரே மாசத்துல பிளட் ஃப்ளோ அதிகமாயிடும். இந்த மட்டன் செவரொட்டி அம்மா செய்யற மாதிரியே பெப்பர் தூக்கலா எப்படி செய்யறது அப்படின்றத பாத்திரலாம். ஒரு மட்டன் சுவரொட்டி எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தா போதும். இப்ப மேல உள்ள தோலை ஈஸியா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப செவரொட்டி செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அது மேல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 4ல இருந்து 5 காஞ்ச மிளகா, ஒரு 10 வெங்காயம் சேர்த்து இது கூடவே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மசாலாஸ்க்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த சிவரொட்டியை ஆட் பண்ணிட்டு மசாலாலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்டா ஒரு கப் அளவு தண்ணி ஊத்தி ஒரு 5 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சிவரொட்டி நல்லா வெந்து வந்துரும். இப்போ எக்ஸஸா தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வத்த விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சீரகத்தூளை அரைச்சி சேர்த்துக்கோங்க. லாஸ்டா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவரொட்டி ரெடி ஆயிடும். சுடுசோறு அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ரொட்டி அதை மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணிட்டு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணிடுங்க.